Hello everyone, welcome to Chill&Code AI YouTube channel. நீங்கள் டேட்டா சயின்ஸ் லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணணுன்னு நினைக்கிறீங்கன்னா உங்களுக்கு இந்த கன்ஃபியூஷன் கண்டிப்பாக வரும். நம்ம எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கான ஆன்சர் ரொம்பவே சிம்பிள். ஸோ முதல்ல நம்ம பைத்தான் ஃபண்டமெண்டல்ஸில் ஸ்ட்ராங்காக இருக்கணும். இன்றைக்கி நம்ம பைத்தான் ஃபார் டேட்டா சயின்ஸ் கான்செப்ட்ஸை ஃப்ரம் ஸ்க்ராட்ச்லேருந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோட எண்டில் கண்டிப்பாக நீங்கள் எல்லாமே கரெக்டாக புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டேட்டா சயின்ஸ்க்கு பைத்தான் ஏன் எல்லோரும் யூஸ் பண்ணுறாங்க? ரீசன் ரொம்பவே சிம்பிள். ஏன்னா பைத்தான்கிட்ட ஈஸியரான சின்டாக்ஸ் இருக்குது. ஸோ பிகினர்ஸ் கூட ஈஸியாக புரிஞ்சுப்பாங்க. அப்புறம் பவர்ஃபுல்லான லைப்ரரிஸ் எல்லாமே இருக்குது. அதுக்கப்புறம் இது இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட் லாங்குவேஜ். இப்போ நம்ம வேரியபிள்ஸ் அண்ட் டேட்டா டைப்ஸ் கான்செப்டை பார்க்க போகிறோம். வேரியபிள்ஸ்னால் என்ன? சிம்பிளாக சொல்லணும்னா வேரியபிள் ஒரு கண்டெய்னர் மாதிரி. ஸோ ரியல் லைஃப் எக்ஸாம்பிளில் நீங்கள் கிளாத்ஸ் வச்சுருக்கீங்கன்னா அது எங்கே வைப்பீங்க? கபோர்டில் வைப்பீங்க. கபோர்டு என்ன பண்ணுது? கிளாத்ஸை ஸ்டோர் பண்ணுது. ஸோ இங்கே கபோர்டுன்றது கண்டெய்னர், கிளாத்ஸ் ஐட்டம்ஸ் இன்சைட்ஸ். கரெக்டாக? யூஸ்வலாக மணியை நம்ம எதில் ஸ்டோர் பண்ணுவோம்? பர்ஸில் ஸ்டோர் பண்ணுவோம். ஸோ பர்ஸ்ன்றது ஒரு கண்டெய்னர், மணி வேல்யூஸ் இன்சைட். அந்த மாதிரி ப்ரோக்ராமிங்கில் வேரியபிள் ஒரு கண்டெய்னர், அதில் டேட்டாவை எல்லாத்தையும் நம்ம ஸ்டோர் பண்ணி வைப்போம். இப்போ நம்ம வேரியபிள்ஸ் அண்ட் டேட்டா டைப்ஸ் கான்செப்டை பைத்தான் ப்ரோக்ராமிங்கில் பார்ப்போம். நேம் ஈக்குவல் டு அலெக்ஸா. ஸோ நேம் அப்படின்றது இதில் வேரியபிள், அலெக்ஸா அப்படின்றது வேல்யூவை ஸ்டோர் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு ஏஜ் அப்படின்ற ஒரு வேரியபிளில் 25 அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு வேல்யூவை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். சேலரி அப்படின்ற ஒரு வேரியபிளில் 24,000 அப்படின்னு சொல்லி ஒரு வேல்யூவை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ சிம்பிளாக சொல்லப்போனால் வேரியபிள் ஒரு கண்டெய்னர் நேம், வேல்யூ டேட்டா இன்சைடர் த கண்டெய்னர். இப்போ நம்ம டேட்டா டைப்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். வேரியபிள்னால் கண்டெய்னர்னு ஆல்ரெடி பார்த்தோம். பட் கண்டெய்னர் மட்டும் இருந்தால் போதுமா? அதில் என்ன ஐட்டம் இருக்குது அப்படின்றத நமக்கு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஒவ்வொரு வேல்யூஸ்க்கும் ஒவ்வொரு டைப்ஸ் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட்டு ஒன் பார்த்திங்கன்னா நேம் ஈக்குவல் டு அலெக்ஸான் இருக்குல்ல. ஸோ இது டெக்ஸ்ட் வேல்யூஸ். டெக்ஸ்ட் ஆல்வேஸ் டபுள் கோட்ஸ் ஆர் சிங்கிள் கோட்ஸ்குள்ளே தான் இருக்கும். ஸோ இது ஸ்ட்ரிங்கு. ஸோ சிம்பிளாக சொன்னால் வேர்ட்ஸு, சென்டென்ஸு, கேரக்டர்ஸ் இது எல்லாமே ஸ்ட்ரிங்கு. டெசிமல் இல்லாத ஃபுல் நம்பர்ஸ் இன்டீஜர். ஸோ இதில் ஏஜ் ஈக்குவல் டு 25, சேலரி ஈக்குவல் டு 24,000. ஸோ இது ரெண்டுமே பாயிண்ட் இல்லை. ஸோ அதனால் இது இன்டீஜர் டேட்டா டைப்னு சொல்கிறோம். அடுத்து மார்க்ஸ் ஈக்குவல் டு 79.5 அப்படின்னு இன்னொரு எக்ஸாம்பிள் எடுத்திருக்கோம். ஸோ பாயிண்டில் வரதுனால அது ஃப்ளோட் டேட்டா டைப்னு சொல்கிறோம். அடுத்த கான்செப்ட் பார்த்திங்கன்னா லிஸ்ட்டு. இப்போது ஒரு கிளாஸில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்களுடைய மார்க்ஸ் எல்லாத்தையும் நம்ம எப்படி அதை ஸ்டோர் பண்ணி வைப்போம்? ஒவ்வொரு வேரியபிள் தனித்தனியாக க்ரியேட் பண்ணிக்கிட்டு இருந்தால் அது ரொம்ப கஷ்டமாகவும் இருக்கும், ரொம்ப லாங்காகவும் இருக்கும். ஸோ அதுக்கு பதிலாக நம்ம ஒரு லிஸ்ட்டில் எல்லாரோடைய மார்க்ஸையும் ஒரு சிங்கிள் வேரியபிளில் ஸ்டோர் பண்ணி வைப்போம். இப்போது மார்க்ஸ் அப்படின்ற ஒரு வேரியபிள்குள்ளே நம்ம வேல்யூஸ் எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம். 85, 90, 78, 92 அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம இண்டெக்ஸிங் பற்றி பார்ப்போம். இது டேட்டா சயின்ஸில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கான்செப்ட். ஸோ இண்டெக்ஸ் எப்பயுமே 0த்துலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். 0, 1, 2, 3 அப்படின்னு சொல்லிட்டு தான் அது கவுண்ட் ஆகிட்டே இருக்கும். 85ன்றது 0th பொசிஷனில் இருக்குது. 90 1, 78 2, 92 3. ஸோ இந்த மாதிரி தான் எல்லாமே வரும். இண்டிவிஜுவல் வேல்யூஸை ஆக்சஸ் பண்ண இண்டெக்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ மார்க்ஸ் ஆஃப் 0னா 0th பொசிஷனில் மார்க்ஸ்ன்ற வேரியபிளில் என்ன வேல்யூ இருக்குது? 85. ஸோ அதுதான் இதில் ஷோ ஆகிருக்கு. இதுதான் இண்டெக்ஸிங். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு அதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிளில் மார்க்ஸ் ஆஃப் 2 அப்படின்னு சொல்லி நம்ம இன்னொரு எக்ஸாம்பிள் எடுப்போம். ஸோ 2டானது 0, 1, 2. ஸோ அப்போ 78ன்ற வேல்யூ நமக்கு ஷோ ஆகிருக்கு. நம்ம அப்பன் மெத்தடை பற்றி பார்ப்போம். ஸோ மார்க்ஸ் டாட் அப்பனில் நம்ம எதனா ஒரு வேல்யூ கொடுத்தோன்னா அது லாஸ்ட்டில் ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ இப்போ அதை பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். பிரிண்ட் மார்க்ஸில் நமக்கு என்னென்னா ஆல்ரெடி இருந்த 92க்கு பக்கத்தில் 88ன்ற ஒரு வேல்யூ ஸ்டோர் ஆகிருக்கு பாருங்கள். ஸோ அதுதான் அப்பெண்ட். லென் மெத்தட் என்ன பண்ணோன்னா வேல்யூஸை கவுண்ட் பண்ணோம். ஸோ லென் ஆஃப் மார்க்ஸ்னால் மொத்தமாக எவ்வளோ வேல்யூஸ் இருக்குது? 85, 90, 78, 92, 88. ஸோ டோட்டலாக 5 வேல்யூஸ் இருக்குது. ஸோ மொத்தமாக இருக்க வேல்யூஸை கவுண்ட் பண்ணி கொடுக்கறது தான் லென்னோட வேலை. நெக்ஸ்ட்டு லூப்ஸ் கான்செப்ட்.
ஆல்ரெடி நம்ம லிஸ்ட்டில் எப்படி இண்டெக்ஸ் பண்ணுறதுன்றத பார்த்தோம். ஸோ இதில் 4 மார்க்ஸ் இருக்கவே நம்ம வந்து ஈஸியாக வந்து ஒவ்வொன்றா ஆக்சஸ் பண்ணிட்டோம். ஆனால் இப்போது 100 மார்க்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஒவ்வொன்றத்தையும் வந்து ஆக்சஸ் பண்ணுறது வந்து ரொம்பவே கஷ்டம். ஸோ அதை வந்து ஈஸியர் படுத்துறதுக்காக தான் வந்து நம்ம லூப்ஸ் யூஸ் பண்ணுறோம். லூப்னா ஒரு ஆக்ஷனை திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கிறது தான் வந்து லூப்ஸு. ஸோ இப்போ அதே எக்ஸாம்பிளே வந்து நம்ம எடுத்துப்போம் ஆக்சஸ் பண்ண. ஸோ இப்போ ஃபார் இந்த கீவேர்டு யூஸ் பண்ணி பைத்தானுக்கு வந்து நம்ம சிக்னல் கொடுக்குறோம் ரிப்பீட் பண்ண போகிறோம்னு சொல்லி. ஸோ மார்க்னு வந்து ஒரு டெம்ப்ரரி வேரியபிள் க்ரியேட் பண்ணிக்கிறோம். ஸோ இங்கே நம்ம லிஸ்ட்டில் இருக்க வேல்யூஸ் எல்லாமே வந்து டெம்ப்ரரியாக ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணுறோம். ஸோ மார்க்னு நேம் கொடுத்தோம்னால அதோட மீனிங் மார்க்னு இல்லை, நம்ம என்ன நேம் வேணாலும் அதுக்கு வந்து கொடுக்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் லூப் ரன் ஆகும்போது மார்க் வந்து 85, நெக்ஸ்ட் டைம் மார்க் 90, அப்படியே வந்து கண்டினியூ ஆகும். லிஸ்ட்டு முடிஞ்ச உடனே லூப்பும் ஸ்டாப் ஆகிடும். இங்கே இன்டென்டேஷன் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ இன்டென்டேஷன் இல்லைனா பைத்தானில் எரர் கொடுக்கும். ஸோ கரெக்டான ஸ்பேசஸ் வந்து இருக்கணும். டேட்டா சயின்ஸில் நம்ம தௌசண்ட்ஸ் ஆஃப் வேல்யூஸ் ப்ராசஸ் பண்ணுவோம். வித்தவுட் லூப் நம்ம ஒர்க் பண்ண முடியாது. ஸோ இப்போ வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் வந்து பார்ப்போம். ஸோ சேம் டோட்டல் ஈக்குவல் டு 0ன்னு சொல்லி நம்ம இனிஷியலைஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் ஃபார் மார்க் இன் மார்க்ஸில் டோட்டல் ஈக்குவல் டு டோட்டல் ப்ளஸ் மார்க், அதாவது நம்ம எவ்வளோ அந்த லிஸ்ட்டில் எவ்வளோ வேல்யூஸ் இருக்கோ அது எல்லாத்தையும் வந்து நமக்கு கவுண்ட் பண்ணி டோட்டல் வேல்யூஸை வந்து கொடுக்கும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு டோட்டல் வந்து நம்ம 0ன்னு இனிஷியலைஸ் பண்ணுறோம். ஸோ தென் டோட்டல் பார்த்திங்கன்னா அந்த 0 ப்ளஸ் அந்த 85. ஸோ அதுக்கப்புறம் 0 + 85 என்ன வேல்யூ 85. ஸோ அப்போ நெக்ஸ்ட்டு டோட்டல் பார்த்திங்கன்னா வந்து 85, திரும்ப அந்த மார்க்ஸ் அந்த லிஸ்ட்டுக்குள்ளே போகும். அடுத்து என்ன வேல்யூஸ் இருக்குது 90. ஸோ அப்போ 85 + 90 அந்த மாதிரி வந்து ஒவ்வொன்றா கேல்குலேட் ஆகி ஃபைனல் அவுட்புட் ஷோ ஆகும். ஸோ இப்போ வந்து நான் மார்க் டவுன் செல்லில் நோட்ஸ் அண்ட் எக்ஸ்ப்ளனேஷன் எழுதிட்டுருக்கேன். இது வந்து கோடு வந்து ரன் ஆகாது. கோடுக்கு எழுதுறதுக்கு வந்து கோட் செல்னு ஒன்று இருக்குது. ஸோ அதில் தான் வந்து நம்ம கோடு எல்லாத்தையும் வந்து ரன் பண்ணிகிட்ருக்கோம். மார்க் டவுன் செல்னால் ஜஸ்ட் ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கறதுக்காக அந்த செல்லை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு ரேஞ்ச் கான்செப்ட். ஸோ ரேஞ்ச் கான்செப்ட்னால் சம்டைம்ஸ் நம்ம நம்பர்ஸ் ஜென்ரேட் பண்ண யூஸ் பண்ண ரேஞ்ச் கான்செப்ட் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஃபார் ஐ இன் ரேஞ்ச் ஆஃப் 5 பிரிண்ட் ஐனா ரேஞ்ச் 5னா நமக்கு 0லேருந்து 4 வரைக்கும் வரும். நம்ம என்ன நம்பர் கொடுக்குறோமோ அதுக்கு முன்னாடி வர நம்பர் வரைக்கும் தான் வந்து அவுட்புட்டில் வந்து ஷோ ஆகும். ரேஞ்ச் டிஃபால்ட்டாக 0லேருந்து தான் வந்து ஸ்டார்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு கான்செப்ட் வைல் லூப். ஆல்ரெடி நம்ம ஃபார் லூப் பார்த்தோம். ஃபார் லூப்னா ஆட்டோமேட்டிக் ஐட்ரேஷன். வைல் லூப்னா கண்டிஷன் பேஸ் பண்ணி ரிப்பீட்டேஷனுக்கு வைல் லூப் யூஸ் பண்ணுவோம். இப்போது ஐ வேரியபிளில் 0வை அசைன் பண்ணியிருக்கோம். while I less than 5. whileனா என்ன, கண்டிஷன் ட்ரூவாக இருக்க வரைக்கும் ரிப்பீட் ஆகும். இங்கே கண்டிஷன் என்னென்னா I less than 5. ஸோ I வந்து 5 கிட்ட ரீச் ஆகிற வரைக்கும் லூப் ரன் ஆகும். print I, first time I equal to 0, ஸோ அதனால் print 0. ஸோ நெக்ஸ்ட் லைனில் பார்த்தீங்கன்னா I equal to I plus 1 இருக்குது. ஸோ இது இல்லைனா லூப் வந்து ஸ்டாப் ஆகாது. இங்கே என்ன பண்ணுறோன்னா I வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ணுறோம். ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா I equal to 0ன்னு இருக்குல்ல, அப்போ 0 less than 5 கண்டிஷன் வந்து ட்ரூவான்னு செக் பண்ணோம். ஸோ 0 வந்து less than 5 தான், அதனால் 0 print ஆகுது. ஸோ I வந்து நெக்ஸ்ட்டு 1 மாறுது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 1 less than 5 ஸோ 1 வந்து less than 5 தான். ஸோ கண்டிஷன் வந்து ட்ரூ. ஸோ வந்து 1 print ஆகுது. நெக்ஸ்ட் I becomes 2. ஸோ இந்த மாதிரி வந்து நம்பர்ஸ் எல்லாத்தையும் வந்து செக் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ கடைசியாக பார்த்தீங்கன்னா 5 less than 5 போகுது. ஸோ 5 less than 5 பார்த்தீங்கன்னா வந்து ஃபால்ஸ். ஸோ கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் ஆகிடுச்சு, லூப் ஸ்டாப் ஆகிடுச்சு. ஸோ இப்போ அவுட்புட்டில் 0 1 2 3 4. நெக்ஸ்ட்டு டாபிக் கண்டிஷன்ஸ். இப்போது நீங்கள் வீட்டில் இருந்து வெளியே கிளம்ப ரெடியாக இருக்கீங்க, பட் சடனாக வெளியே பார்த்தோன்னா மழை வருது. ஸோ அப்போ மழை வரும்போது உடனடியாக நம்ம என்ன பண்ணுவோம், வீட்டில் இருக்க கொடையை எடுத்துகிட்டு போவோம், கரெக்டாக. ஸோ அதுதான் வந்து கண்டிஷன்ஸ் இன் ப்ரோக்ராமிங். ரெயின் வருதுன்னா தட் இஸ் ட்ரூ, ரெயின் வரலனா தட் இஸ் ஃபால்ஸ். சிம்பிளாக சொல்லணும்னா கண்டிஷன் நடந்தால் ட்ரூ, நடக்கலைன்னா ஃபால்ஸ். பைத்தானில் யூஸ் பண்ணுற கீவேர்ட்ஸ் இஃப், எல்ஸ், எலிஃப். இஃப் கண்டிஷன் ட்ரூனா இன்சைட் பிளாக் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு இஃப் கண்டிஷனில் ஏஜ்னு ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணியிருக்கோம், அதில் 18ன்ற வேல்யூவை அசைன் பண்ணியிருக்கோம். இஃப் ஏஜ் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 18னு ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்கோம். அந்த கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா பிரிண்ட் யூ கேன் ஓட், அந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். நெக்ஸ்ட்டு இஃப் எல்ஸ் கண்டிஷன் எப்படி யூஸ் ஆகுதுன்னு பார்ப்போம். ஸோ சேம் அதே மாதிரி ஏஜ்னு ஒரு வேரியபிள் இருக்குது, 16ன்ற வேல்யூ அசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இஃப் ஏஜ் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 18, அதாவது 16 வந்து கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 18 செக் பண்ணுது. ஸோ 16 வந்து 18 விட கிரேட்டர் கிடையாது. ஸோ வந்து ஃபால்ஸ். கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா எல்ஸ் பிளாக் எக்ஸிக்யூட் ஆகும், யூ கேன் நாட் ஓட். சம்டைம்ஸ் ஒரு கண்டிஷன் போதாது, மல்டிபிள் கண்டிஷன்ஸ் செக் பண்ண வேணும். ஸோ அப்போ தான் வந்து எலிஃப் யூஸ் பண்ணுவோம். இங்கே மார்க்னு ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணியிருக்கோம், அதுக்கு 75னு வேல்யூ அசைன் பண்ணியிருக்கோம்.
if mark greater than or equal to 90, 75 வந்து greater than or equal to 90 ஆன்னு வந்து செக் பண்ணுறோம். ஆக்சுவலாக வந்து ஃபால்ஸ். ஸோ அப்போ if block வந்து எக்ஸிக்யூட் ஆகாது, டேரெக்டாக elif block போகும். ஸோ 75 greater than or equal to 60 ஆன்னு பார்த்தோன்னா எஸ், அது வந்து ட்ரூ. அப்போ டேரெக்டாக வந்து கிரேட் பின்னு பிரிண்ட் ஆகும். ஸோ கம்ப்யூட்டர் வந்து நெக்ஸ்ட்டு எல்ஸில் என்ன இருக்குன்றத செக் பண்ணாது. நெக்ஸ்ட் கான்செப்ட் ஃபங்க்ஷன்ஸ். ஃபங்க்ஷன் இஸ் லைக் எ மிஷின். இன்புட் கொடுத்தா ப்ராசஸ் பண்ணோம், அவுட்புட் கொடுக்கும். எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஆரஞ்சு இருக்குது, இதுதான் வந்து இன்புட். இங்கே ஒரு மிஷின் வந்து அதை ஜூஸாக மாற்றுது. ஆரஞ்சு சேஞ்ச் ஆகி ஜூஸாக மாறிடுச்சு. ப்ரோக்ராமிங்கில் அந்த மிஷின் தான் ஃபங்க்ஷன். ஸோ இன்புட் ஃபங்க்ஷன் ப்ராசஸ் பண்ணோம், அப்புறம் அவுட்புட். நம்ம ஏன் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோன்னா சேம் கோடை 5 to 10 டைம்ஸ் காப்பி பேஸ்ட் பண்ண வேண்டாம். ஸோ ஒரு டைம் ஃபங்க்ஷனை ரைட் பண்ணோன்னா எப்போ வேணும்னாலும் அதை கால் பண்ணிக்கலாம். அப்புறம் க்ளீன் அண்ட் நீட் ப்ரோக்ராமாக இருக்கும், டீபக் பண்ணவும் ஈஸியாக இருக்கும், டைமும் சேவ் ஆகும். ஃபங்க்ஷனோட பேசிக் சின்டாக்ஸ் எப்படி இருக்கும்னா டெஃப். முதல்ல வந்து ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணுறோம், அது பக்கத்தில் ஃபங்க்ஷன் நேம். ஸோ நம்ம எந்த நேம் வேணாலும் நம்ம எழுதிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பேராமீட்டர்ஸை ப்ளேஸ் பண்ணுறோம், அப்புறம் இன்டென்டேஷன், அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். இது வந்து பேசிக் சின்டாக்ஸ். ஒரு சிம்பிள் ஃபங்க்ஷன் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்றத பார்ப்போம். டெஃப் க்ரீட். டெஃப்னா டிஃபைன் பண்ணுறோம்னு மீனிங், க்ரீட்ன்றது ஃபங்க்ஷன் நேம், பெராந்தசிஸ் எம்டியாக இருக்குது பிகாஸ் இன்புட் எதுவும் கொடுக்கல. ஸோ பிரிண்ட் ஹலோ மேரி. ஸோ இதுதான் வந்து ஃபங்க்ஷனோட ஒர்க்கு. ஃபங்க்ஷன் கால் பண்ணால் இந்த மெசேஜ் பிரிண்ட் ஆகும். அதுக்கப்புறம் வந்து க்ரீட்டுன்றது லாஸ்ட் லைனில். ஸோ அதுதான் வந்து ஃபங்க்ஷன் கால். இப்போ தான் வந்து ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்ணோம், அவுட்புட்டில் ஹலோ மேரின்னு வரும். ஃபங்க்ஷன் வித் பேராமீட்டர் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்றத பார்ப்போம். சேம் அதே டைப் ஆஃப் எக்ஸாம்பிள் தான். ஸோ இதில் பார்த்தோன்னா நம்ம அந்த பெராந்தசிஸ்குள்ளே நேம்னு ஒரு இன்புட் கொடுத்துருக்கோம். பிரிண்ட் ஹலோ நேம். ஃபங்க்ஷனோட ஒர்க் இது. ஹலோ கூட இன்புட் நேமை ஜாயின் பண்ணோம். க்ரீட் மேரி. ஸோ இதுதான் வந்து ஃபங்க்ஷன் கால். மேரின்றது ஆர்குமெண்ட். ஸோ இந்த பெராமீட்டர் நேமுக்கு அசைன் பண்ணோம். ஃபங்க்ஷன் வித் ரிட்டன் கீவேர்ட். டெஃப் ஆட் ஏ கமா பி. ஆட்னா ஃபங்க்ஷன் நேம், ஏ கமா பினா இன்புட் வேல்யூஸ், அதை பெராமீட்டர்ஸ்னு சொல்கிறோம். ரிட்டன் ஏ ப்ளஸ் பினா ஃபங்க்ஷன் 2 நம்பர்ஸ் ஆட் பண்ணிவிட்டு ரிசல்ட்டு சேவ் பண்ணோம். ரிசல்ட் ஈக்குவல் டு ஆட் 5,3. ஸோ இப்போ 5 ஏக்கு அசைன் ஆகும், 3 பிக்கு அசைன் ஆகும். ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆகி 5 + 3 = 8னு ரிசல்ட் ஸ்டோர் ஆகும் ரிசல்ட் வேரியபிளில். ஸோ ரிட்டன்னா ரிசல்ட் ஸ்டோர் பண்ணும், பிரிண்ட்னா ரிசல்ட்டு டிஸ்பிளே பண்ணும். இப்போது பிகினர் கான்செப்ட்ஸ் எல்லாமே ஃபினிஷ் பண்ணிட்டோம். நம்ம எல்லாமே கம்பைன் பண்ணி ஒரு ஸ்மால் எக்ஸாம்பிள் பண்ணி பார்ப்போம். கான்செப்ட் என்னென்னா 3 ஸ்டூடெண்ட்ஸ் மார்க் லிஸ்ட் இருக்குது. அவங்க வந்து பாஸாக ஃபெயிலான்னு செக் பண்ணணும், அப்புறம் ஆவரேஜ் கால்குலேட் பண்ணணும், ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும். ஸ்டூடெண்ட்ஸ் லிஸ்ட்டில் அந்த 3 பேரோட நேமை ஸ்டோர் பண்ணியிருக்கோம். மார்க்ஸ் லிஸ்ட்டில் கரஸ்பாண்டிங் மார்க்ஸ் ஸ்டோர் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து ஒரு சிம்பிள் டேட்டா ஸ்டோர் பண்ணுற மெத்தடு. நெக்ஸ்ட்டு செக் ரிசல்ட்டு ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணுறோம். ஃபங்க்ஷனில் ஒரு மார்க் பாஸாக இல்லை ஃபெயிலான்னு செக் பண்ணோம். இஃப் மார்க் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 15 பாஸ், இல்லைனா ஃபெயில். ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண என்ன அட்வான்டேஜ்னால் சேம் லாஜிக்கை ரிப்பீட் பண்ண முடியும், கோட் வந்து க்ளீனாக இருக்கும். லூப் கான்செப்ட் ரிப்பீட் பண்ண ஹெல்ப் பண்ணோம். ஃபார் ஐ இன் ரேஞ்ச் ஆஃப் லென் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். ஆக்சுவலாக வந்து 3 ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ 0, 1, 2 வேல்யூஸ் எடுத்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ட்ராவல்ஸ் பண்ணோம். நேம் ஈக்குவல் டு ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் ஐனா கரண்ட் ஸ்டூடெண்ட்டோட நேம் இது. ஸோ ஸ்கோர் ஈக்குவல் டு மார்க்ஸ் ஆஃப் ஐனா கரஸ்பாண்டிங் மார்க் எடுத்து. ஸோ ரிசல்ட் ஈக்குவல் டு செக் ரிசல்ட் ஸ்கோர்னா ஃபங்க்ஷன் கால் பண்ணிவிட்டு பாஸாக இல்லை ஃபெயிலான்னு செக் பண்ணோம். ஸோ பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் எல்லாரோட இன்ஃபர்மேஷனும் வந்து டிஸ்பிளே பண்ணோம். அடுத்து ஆவரேஜ் கால்குலேட் பண்ணுறோம். ஆவரேஜ் ஈக்குவல் டு சம் ஆஃப் மார்க்ஸ் ஸ்லாஷ் லென் ஆஃப் மார்க்ஸ். ஸோ சம் ஆஃப் மார்க்ஸ்னால் என்னென்னா எல்லா மார்க்ஸும் ஆட் பண்ணுறோம். லென் ஆஃப் மார்க்ஸ்னால் டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் கவுண்ட். ஸோ அதை டிவைட் பண்ணால் நம்ம வந்து ஆவரேஜை கால்குலேட் பண்ணிடலாம். இப்போ ஃபைனல் அவுட்புட்டில் 3 ஸ்டூடெண்ட்ஸோட நேமு, மார்க்கு, அவங்க ரிசல்ட்டு 3மே வந்து கால்குலேட் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் ஆவரேஜும் கால்குலேட் பண்ணியிருக்கோம். ப்ரோக்ராமோட பேசிக்ஸ் எல்லாமே கம்பைன் பண்ணி ஒரு ஸ்மால் ரியல் வேர்ல்டு எக்ஸாம்பிளை நம்ம பார்த்துருக்கோம். உங்களுக்கு எதனா டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இப்போ உங்கள் எல்லாருக்குமே பைத்தான் கான்செப்ட்ஸ் கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இன்னும் நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.